வாட்ஸ் அப் எவ்ரிவன். நாளைக்கு எலிமினேஷன் சேம்பர் நடக்க போகுது, which is the last stage before WrestleMania. ஸோ இதில் யார் ஜெயிப்பா யார் தொப்பான்னு நம்ம ஜோசியம் பார்ப்போமா? Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. உண்மையை சொல்லணும்னா இந்த வருஷம் ரெசல்மேனியா பில்டப் ஒரு மாதிரி மந்தமாக தான் போயிட்டு இருக்கு. பட் போன வாரம் ஸ்மாக்டவுன்ல ராக் உள்ள வந்து பட்டாசுக்கு லைட்டா பத்த வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சூடு பிடிக்குது. பட் இது அணுகுண்டா இல்ல புஸ்வானமான்னு நம்மளுக்கு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த ஷோ, விமன் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச். ஸோ மேட்ச்ல யார் யார் இருக்கா? அலெக்சா பிளிஸ், லிவ் மார்கன், நயோமி, பியங்கா பெல்லர், பெய்லி அண்ட் ராக்ஸன். ஒவ்வொருத்தருக்கும் ஃபியூச்சர்ல என்ன பிளான்ஸ் இருக்கு ஆர் அட்லீஸ்ட் ஃபியூச்சர்ல என்ன பிளான்ஸ் நம்மளுக்கு தெரியுதுங்கிறத வச்சு ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்டல் போடுவோம். ஃபர்ஸ்ட் அலெக்சா பிளிஸ் எடுத்துப்போம். ஆஃப்டர் இன்ஜுரி ஒரு 2 வருஷம் பிரேக் எடுத்துட்டு இப்பதான் உள்ள வந்திருக்காங்க. பட் அவங்க உள்ள வரும்போது அவங்களோட கிமிக் பாத்தீங்கன்னா பிரேவ் ஒயிட் கூட கடைசியா சேர்ந்து பண்ண அந்த ஃபீண்ட் கிமிக் தான் கொண்டு வந்திருக்காங்க. சைமல்டேனியஸா நம்ம ஒயட் 6 ஃபேமிலி ஸ்மாக்டவுன்ல தான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க கண்டிப்பா எலிமினேஷன் சேம்பர்ல பாருங்க, லைட் சம்டைம்ஸ் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், ஒரு கிளிச் நடக்கும். ஸோ மேபி ஒயிட் 6 கூட ஜாயின் ஆகிறதுக்கான ஒரு பிளேஸ்மெண்டா தான் இது இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அவங்க வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. செகண்ட் ராக்ஸன் WWE மெயின் ராஸ்டருக்கு இப்பதான் புதுசா வந்திருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் சேம்பர். ஒரு ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் சேம்பர்லயே ஒருத்தங்களுக்கு வின் கொடுத்து ரெசல்மேனியா வரைக்கும் புஷ் பண்ணுவாங்கன்னு கேட்டா ரொம்ப டவுட் தான். பிகாஸ் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இத்தனை கிரௌடு முன்னாடி அவங்க எந்த ஃபியரும் இல்லாம பண்றாங்களாங்கிறதே இவங்க டெஸ்ட் பண்றதுக்கு they would take few months. எஸ்பெஷலி ரெசல்மேனியா நம்மளுக்கு இந்த எண்டில் இருக்கும்போது இந்த ரிஸ்க் WWE கண்டிப்பா எடுக்காது. ஸோ ராக்ஸனை வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. பட் நீங்க கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராக்ஸனுக்கும் பெய்லிக்கும் NXTல ஒரு ரைவல்ரி மாதிரியும் ஸ்மாக் டவுன்லயோ ராலியோ பெய்லி சண்டை போடும்போது ராக்ஸன் ஆடியன்ஸோட சீட்ல வந்து உட்கார்ந்து மேட்சை பாக்குற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் they are trying to create a rivalry between பெய்லி அண்ட் ராக்ஸன். ஸோ இந்த எலிமினேஷன் சேம்பர்ல இவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரி தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பெய்லிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ராக்ஸனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அடுத்து பியங்கா பெல்லர் அண்ட் நயோமி. பியங்கா பெல்லர் கூட டாக் டீம் சாம்பியனா ஃபர்ஸ்ட் இருந்தது பாத்தீங்கன்னா ஷேட் கார்கல். பட் ஷேட் கார்கலுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இல்ல யாரோ அவங்களை அடிச்சிட்டாங்க, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கிரியேட் ஆகி அவங்கள இப்ப ரெஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க. பட் சமீப வாரமா பாத்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கான எல்லா ஹிண்ட்டுமே கொடுக்குறாங்க, which means she is gonna come back. பட் வர்றவங்க ரெண்டா வரலாம். ஒன்னு அவங்க ஹீலா வரலாம், இல்லைன்னா அவங்க தன்னை யார் அட்டாக் பண்ணாங்களோ அவங்க ரிட்டர்ன் அட்டாக் பண்றதுக்காக உள்ள வரலாம். எனக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியும்னா எய்தர் பியங்கா பெல்லாரே பொறாமையில அவங்க அட்டாக் பண்ணிருக்கணும். இவங்க 2 பேருமே திருத்திட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். அத்லெட் ஆகட்டும், பிசிக் ஆகட்டும், ஸ்ட்ரென்த் ஆகட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அந்த பொறாமையில இவங்களே அட்டாக் பண்ணதாவும் ஒரு ஸ்டோரி லைன் போகலாம். ஸோ அப்படி நடந்துச்சுன்னா இவங்க உள்ள வந்து பியங்கா பெல்லாரை அட்டாக் பண்ணுவாங்க. இஃப் நாட் நயோமி நான் டாக் டீம் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க வாண்டடா வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா ஷீட் கம் பேக் அண்ட் அட்டாக் நயோமி. ஸோ இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க. மோஸ்டா அவங்க ஃபர்ஸ்ட் நயோமி தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது யாரு பாருங்க, லிவ் மார்கன். பட் லிவ் மார்கன் இப்பதான் லாஸ்ட் மண்டேல அவங்க டாக் டீம் சாம்பியனா மாறிக்காங்க. ஸோ அவங்களோட ட்ரெஜெக்டரி கண்டிப்பா டாக் டீம் சாம்பியனா தான் போகுது. இந்த மூமெண்ட்ல அவங்க வேர்ல்ட் ஹெவி சாம்பியனா மாத்தி இவங்க குழப்ப கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களும் அங்க வின் பண்ண போறதில்ல. ஸோ இந்த ஹோல் சினாரியோல நம்ம பார்த்தோம்னா நான் ப்ரெடிக்ட் பண்றது பியங்கா பெல்லார் இஸ் கோனா வின். செகண்ட் மேட்ச் டாக் டீம் மேட்ச், டிஃப்னி ஸ்டாடன் அண்ட் த்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் வர்சஸ் நயா ஜாக்ஸ் அண்ட் கேண்டஸ் லோரே. இந்த மேட்ச் மேல எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா இது ஒரு கேஷ் கிராப். த்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் கெனடியன், அவங்க செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி மோர் டிக்கெட்ஸ் செல் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் அ ஃபில்லர். இதை நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிடலாம், கண்டிப்பா ஹோம் டவுன் பேபி பேஸ் வின் பண்ண போறாங்க, விச் இஸ் கோனா பி டிஃப்னி ஸ்டாடன் அண்ட் த்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ். மேபி வின் பண்ணதுக்கு அப்புறம் கம்மிங் வீக்ஸ்ல த்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் ஹீலா மாதிரி டிஃப்னியை பேக் ஸ்டாம்ப் பண்ணலாம். இவங்களுக்குள்ள ரைவல்ரி மேட்சஸ் நடக்கலாம். அட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் அவைலபிலிட்டி. நான் என்ன ப்ரெடிக்ட் பண்றேன்னா மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மேபி சார்லட் ஃபிளேர் உள்ள வரலாம். உள்ள வந்து எப்பயும் போல அவங்க அந்த ரெசல்மேனியா சிம்பிளை பார்த்து கை காட்டலாம், இல்ல இவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் நடக்கலாம். வந்து 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் they'll just leave the ring. Next match, Kevin Owens versus Sami Zayn in an unsanctioned match. I have a huge expectation on this match. This match will be a banger. இவங்க 2 பேர்த்துக்குள்ள அவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ ரேப்போங்கிறது சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்க போகுது. இந்த மேட்ச் நான் டிஸ்குவாலிஃபயர் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்ல நீங்க டேபிள்ஸ், லேடர்ஸ், சேர்ஸ், பிளட் என்ன வேணா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இவங்க ஸ்டேடியத்துக்கு பேக் சைடுக்குள்ள போகலாம். நம்ம WWE ரொம்ப வருஷமா ஸ்ட்ரீட் ஃபைட்டுங்கிற ஒரு மேட்சை கொடுக்காம இருக்காங்க. அப்படியே கொடுத்தாலும் அது ஆடியன்ஸ் லெவலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மேபி இவங்க இதை யூஸ் பண்ணி ஸ்டேடியத்தோட பேக் சைடு கூட கூட்டிட்டு போய் நம்மளுக்கு காட்டலாம். அதெல்லாம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ரொம்ப வருஷமா இது நடக்கவே இல்லை. இது எல்லாத்தும் போக the cherry on the top, we are going to have a surprise element which is Randy Orton returning back. நம்ம Randy Orton இப்ப பிரேக் எடுத்து காரணமே கெவின் ஓவன்ஸ் பேக்ட் பைல்ட் அவர் ரிப்போர்ட், அவரோட நெக் இன்ஜுரி பண்ணிட்டாரு. ஸோ அதுக்காக தான் அவர் பிரேக் எடுத்த மாதிரி தான் காட்டிருக்காங்க. ஸோ when Randy Orton comes back, he is going to attack Kevin Owens. இப்படி Randy Orton ரிட்டர்ன் பண்ணா that pop is going to be huge. ஸோ என்னோட prediction, Randy Orton கண்டிப்பா உள்ள வர போறாரு. He is going to attack Kevin Owens and let Sami Zayn win. End of the day, this match is going to be a banger and it's going to build up a rivalry between Kevin Owens and Randy Orton.
நெக்ஸ்ட் கோடி ரோட்ஸ் அண்ட் ராக் செக்மெண்ட். ஸோ ராக் போன ஸ்மாக்டவுன்லேயே வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட கேட்டார், ஐ வாண்ட் யுவர் சோல், விச் மீன்ஸ் கோடி ஹீலாக மாறணும், அவர் ஒரு கார்பரேட் சாம்பியனாக மாறணுங்கிறதா ராக்கோட ரெக்வஸ்ட். ஸோ கோடி இதுக்கு எஸ் சொல்ல போறாரா நோ சொல்ல போறாருங்கிறதா இந்த ப்ரோமோ செக்மெண்ட். பர்சனலாக சொல்லணும்னா ஐ வாண்ட் கோடி டு டர்ன் இன் டு ஹீல். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 50-50 தான். பட் இதுக்கு ப்ரிடிக்ஷன் வீடியோவில் ஸோ நான் கண்டிப்பாக ஒன்று சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி நான் ப்ரிடிக்ட் பண்ணணும்னா கோடி இஸ் கோன சே நோ. ஸோ கண்டிப்பாக ராக் அப்செட் ஆக போறாரு. அப்செட் ஆகி எய்தர் இஸ் கோன அட்டாக் கோடி ரோட்ஸ், இஃப் நாட் அவர் அப்செட் ஆகி ரிங்க விட்டு வெளியே போயிடலாம். பட் அவர் வெளியே போறது கண்டிப்பாக ஃபுல்லாக போயிடுவாருன்னா நோ, ஹி இஸ் கோன கம் பேக் டியூரிங் மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச். அப்படி வந்து அவர் என்ன பண்ணுவாங்கிறது நான் லேட்டர் இந்த வீடியோ சொல்றேன். ஸோ திஸ் செக்மெண்ட் இஸ் கோன பி a bottom line for Cody Rhodes heel turn. If Cody is gonna say yes, he is gonna turn into a heel. If he is gonna say no, then Cody is gonna be a baby face for WrestleMania. The main event match, men's elimination chamber match. So உள்ள யார் இருக்கா? Logan Paul, Damien Priest, John Cena, CM Punk, Seth Rollins and Drew McIntyre. நான் என்ன அசியூம் பண்றேன்னா லோகன் பால் தான் 6வது ரிலீஸ் ஆகக்கூடிய ஆளா இருப்பார். ஸோ அவர் 6th பர்சனாக தான் அந்த கேஜ் விட்டு வெளியே வர போறாரு. மீதி இருக்கிற 5 பேருமே சேர்ந்து லோகன் பால் அட்டாக் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கண்டிப்பா வரலாம். அப்படி வந்து அது ஒரு ஃபன் எலிமெண்டா இருக்க போகுது. பட் லோகன் பால் ஜெயிப்பாரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் ரொம்ப கம்மி தான். பட் ஐ ப்ரிடிக்ட் லோகன் பால் வில் கம் டில் லாஸ்ட் 3. அடுத்து டேமியன் பிரீஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரூமர்ஸ் என்ன போகுதுன்னா டேமியன் பிரீஸ்ட் மைட் ஹேவ் அ மேட்ச் அகேன்ஸ்ட் ட்ரூ மேக்கன்டையர் இன் ரெசல்மேனியா. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரி கிரியேட் பண்றதுக்கு இந்த கேஜ் அவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஸோ டேமியன் பிரீஸ்ட் கண்டிப்பா வின் பண்ண போறதில்ல. அவருக்கு பின்னாடி என்ன ஒரு மூமெண்டமே கிடையாது. ஸோ அவருக்கும் கோடிக்கும் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் அ ரெசல்மேனியா லெவல் கேலிபர் மேட்ச். நெக்ஸ்ட் கம்ஸ் ட்ரூ மேக்கன்டையர். டேமியன் பிரீஸ்டுக்கு இவருக்கும் தான் ஒரு ரைவல்ரி கிரியேட் ஆகிற மாதிரி பேசிக்கிறாங்க. பட் நான் முன்னாடி செக்மெண்ட்ல சொன்ன மாதிரி வாட் இஃப் கோடி ரோஸ் சேஸ் நோ டு ராக். ஸோ ராக் அப்செட் ஆகி வருவாரு நான் சொன்னேன். ஸோ அப்செட் ஆகி வர்றவர் ஹி மைட் கம் இன்சைட் திஸ் மேட்ச். வை நாட் ஹி கேன் சூஸ் ட்ரூ மேக்கன்டையர் ஆல்ரெடி a perfect heel. Why can't Rock turn towards Drew McIntyre? So இந்த situation யூஸ் பண்ணி ஒரு Drew McIntyre win கூட பண்ண வைக்கலாம். So we can have a corporate Drew McIntyre against Cody Rhodes, which is really unexpected, random. But இதுக்கான possibilities இருக்கா எனக்கே தெரியல. Let's see how it goes. Next remaining CM Punk, Seth Rollins and John Cena. Seth Rollins. I don't think Seth Rollins is gonna go for championship because அதோட ஒரு பெரிய மேட்ச் நம்ம கண்ணு முன்னாடி ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்கு, which is against Roman Reigns. இதுக்கான பேஸ்மெண்ட் இவங்க ஆல்ரெடி ராயல் ரம்பிள்ல போட்டாங்க. ஸோ அவர் அன்னைக்கு அட்டாக் பண்ண ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் உள்ள வரல. ஸோ நான் என்ன ப்ரிடிக்ட் பண்றேன்னா லாஸ்ட் 3 இது கம்ப்ளீட்டா என்னோட ஸ்கிரீன் பிளே. இது நடக்காம போகலாம். பட் ஜஸ்ட் ஹியர் திஸ் அவுட். ஜான் சீனாவை லோகன் பால் எலிமினேட் பண்ணிடுறாரு. ஸோ வி மைட் பி ஹேவிங் அ மேட்ச் அகேன்ஸ்ட் ஜான் சீனா அண்ட் லோகன் பால் இன் ரெசல்மேனியா. நீங்க கேட்கலாம் உடனே no, we want John Cena to win because he has to win his championship in WrestleMania. புரியுது, நானும் ஒரு ஜான் சீனா ஃபேன் தான், எனக்கும் இது நடக்கும்னு ஆசை தான். பட் ரியாலிட்டி நீங்க பாருங்களேன், ஜான் சீனா ஹாலிவுட்ல ஜாக் பேக்டா இருக்காரு. அவர் 2025ல ஒரு ஃபுல் டைம்ல இருக்குன்னு சொன்னாரு. பட் இப்போ வரைக்கும் அவர் கொடுத்த அப்பியரன்ஸே பாத்தீங்கன்னா மொத்தம் 2 தான். பட் அதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு அங்கே ஹாலிவுட் ஸ்கெடியூல் ஃபுல்லாக இருக்கு, ஹி கான் கம். ஸோ இப்படி ஒருத்தருக்கு எலிமினேஷன் சேம்பரில் வின் கொடுத்து இவர் ரெசல்மேனியா வரைக்கும் நடுவில் இருக்கிற எபிசோட்ஸ்ல இவர் வருவாரா மாட்டாரான்னு கேட்டால் மிகப்பெரிய டவுட் தான். அப்படி இவர் வரலைன்னா கண்டிப்பாக அவங்க ரெசல்மேனியாவுக்கு ஒரு பில்டப் கொடுக்க முடியாது. பில்டப் கொடுத்தா மட்டும்தான் டிக்கெட் சேல்ஸ் ஆகும். டிக்கெட் சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கலாக திங்க் பண்ணீங்கன்னா ஜான் சீனா வின் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் ரொம்ப 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 கம்மி. திஸ் இஸ் ரியாலிட்டி. நம்ம இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். லோகன் பால் எலிமினேட்ஸ் ஜான் சீனா and CM Punk eliminates Logan Paul because இவர் தான் ரா எபிசோட்ல CM Punk அரைஞ்சிருக்காரு. ஸோ CM Punk கண்டிப்பா அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கும்னு நினைக்க போறாரு and he is going to use this opportunity and eliminate Logan Paul. ஸோ லாஸ்டா நம்மளுக்கு Seth Rollins and CM Punk மட்டும்தான் ஸ்டேஜுக்குள்ள இருக்க போறாங்க. வாட் இஃப் CM Punk uses his favor? சர்வைவர் சீரீஸ்ல ரோமன் ரெயின்ஸ் CM Punkக்கு ஒரு ஃபேவர் ஓ பண்ணியிருக்காரு. ஸோ அதை இவர் யூஸ் பண்ணி வாட் இஃப் he demands Roman Reigns to come out and take out Seth Rollins? CM Punk will be the last one standing tall and he is gonna go and accomplish his dream to main event WrestleMania. இது நடக்கலாம். இல்ல ராக் உள்ள வந்து ட்ரூ மேக்கன்டையர் ஃபேவர் பண்ணி ட்ரூ மேக்கன்டையரும் வின் பண்ணலாம். End of the day my prediction would be CM Punk winning the elimination chamber and heading towards WrestleMania main event. இது என்னோட பர்சனல் prediction. நீங்க உங்களுக்கு ஒரு prediction இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம elimination chamber review வீடியோல பார்ப்போம். It's me Veera signing off. Until next time.